திருவல்லிக்கேணி பெண் பிள்ளை ரகசியம் 77ஆம் ரகசியம். தினை மாவை கொடுத்தேனோ வேடரைப் போலே. உடையவர் காலத்தில் தமிழகத்தில் சோழர்களுடைய அரசு நடந்திருந்தது. கங்கை கொண்ட சோழபுரத்தில் அரசு செலுத்திய குலோத்துங்க சோழன் என்பான் மிகுந்த சைவ பற்றுள்ளவன். சிவனின் மிக்கதோர் தெய்வமில்லை என்று ஓர் ஓலையில் எழுதி சைவர் அல்லாதவரின் மத முதல்வர்களை அது கையெழுத்திட வேண்டுமென்று நிர்பந்தித்தான். இதற்காக உடையவரை அழைத்து வரும்படி ஸ்ரீரங்கத்திற்கு ஒரு படை தலைவனை அனுப்பினான். அரசனின் ஆள்கள் வருவதறிந்த கூறத்தாழ்வான் இதனால் சுவாமிக்கு ஆபத்து வரக்கூடும் என்று அதை தவிர்ப்பதற்காக சுவாமியை வெள்ளையாடை உடுத்தி தக்க துணையுடன் வெளியேறும்படி அனுப்பிவிட்டு தாம் காவி உடை உடுத்தி அரசவைக்கு சென்றார். சுவாமியுடன் சென்றவர்கள் ராமானுஜதாசர்களாகையால் அவருக்கு ஒரு ஆபத்தும் வரக்கூடாது என்பதற்காக மேற்கே கடுநடை நடந்து ஒரு காட்டிற்குள் புகுந்து மறைந்தனர். வெகு தூரம் நடந்த களைப்பு, பசி, தாகம் இவைகளால் பெரிதும் வருந்திய அவர்கள் அப்போது மழை பெய்தலால் மேலும் குளிரினாலும் பாதிக்கப்பட்டு நலிவுற்றனர். மேலும் நடந்து சென்ற போது அங்கே ஒரு வேடர் குடியிருப்பு தென்படவே மேலுக்கு வழி விசாரிக்க அங்கு சென்றனர். அவ்வேடர்கள் ராமானுஜரின் சிஷ்யர்களில் ஒருவரான நல்லான் என்பவருக்கு ஆட்பட்டவர்கள். நல்லான் என்ற பெயருக்கேற்ப அவர் அந்த வேடர்களிடம் மிகவும் அன்பு காட்டி அவர்களை திருத்தி பணி கொண்டு அவர்களுக்கு தமது ஆச்சாரியரான எம்பெருமானுடைய பெருமைகளை கூறி ஸ்ரீமதே ராமானுஜாய நமக எனும் தாரக மந்திரத்தை உபதேசித்து எம்பெருமானார் திருவடிகளே சரணம் என்பதை நித்தியானுசந்தானமாக கற்பித்திருந்தார். அந்தணர்களை, அதுவும் ஸ்ரீ வைஷ்ணவர்களை கண்ட அவ்வேடர்கள் அவர்களை மகிழ்ச்சியுடன் வரவேற்று நெருப்பு மூட்டி குளிர்காய செய்து தேனையும் தினை மாவையும் உணவாக கொடுத்தனர். இவ்வந்தணர்கள் ஸ்ரீரங்கத்திலிருந்து வருவதை அறிந்து எம்பெருமானார் நலமுடன் உள்ளாரா என்று ஆர்வத்துடன் வினவினர். தாங்கள் எம்பெருமானாரை பரமாச்சாரியாராய் பெற்ற வரலாற்றினையும் தெரிவித்தனர். அங்கு எம்பெருமானார் வந்திருப்பதை அறிந்த அவர்கள் மகிழ்ச்சி கரை புரண்டது. சுவாமியின் திருவடிகளை தலையிலும் முகத்திலும் ஒத்தி கொண்டு அவர்கள் பெருங்கஷ்டத்திற்கு உள்ளானதற்கு மிகவும் வருந்தி அழுது பின்னர் அவர்களை காட்டிற்கு வெளியே உள்ள பிராமண அக்ரஹாரத்தில் கொண்டு போய் சேர்த்து ததியாராதனத்திற்கு ஏற்பாடுகளை செய்தனர். இந்த நடுக்காட்டில் நல்லான் என்றொரு காளமேகம் வர்ஷிப்பதே என்று உடையவர் பிரீத்தரானார். இப்படி மிகவும் வேண்டிய சமயத்தில் ஏழை ஏதலன் கீழ்மகன் என்று பெரியாழ்வார் திருமொழி இன்று பேசப்பட்ட வேடர்கள் எம்பெருமானுக்கும் முதலிகளுக்கும் உதவியது போல உதவும் பாக்கியம் அடியேனுக்கு உண்டோ என்று கேட்கிறார் அம்மையார். 77ஆம் ரகசியம் நிறைவடைந்தது.